எனக்கு பிடிச்சவங்கிற ஒரே காரணத்துக்காக பிடிக்காதவன கூட உங்களுக்கு பிடிச்சவனா மனச மாத்திக்கிட்டீங்களேப்பா. உங்களோட உயர்ந்த உள்ளத்துக்கு மாப்பிள்ளையா வர தகுதி இல்லாதவன் அந்த சித்தார்த். மாமா பிசினஸ் பாக்கணும்ங்கறாரு, அக்கா வேலை இருக்குங்கறாங்க. அவங்களெல்லாம் போய் ஜாலியா இருக்கலாம், ஊர் சுத்தலாம் வாங்கன்னு கூப்பிடுற. விளையாடுறா, எனக்கு வேற வேலை இல்ல. காஃபியை கொண்டு வந்து ரூம்ல வச்சுட்டு பக்கத்துல இருந்த நெக்லஸை எடுத்துட்டு போனல, அத குடுன்னு சொல்றேன். சும்மா விளையாடுறங்கிற. டேய், அப்படினா நான் நெக்லஸ் எடுத்தேன்னு சொல்றியா? யாருக்கும் தெரியாம நீ திருடிட்டாங்கற. அட பாவி, ஏன் மேலே சந்தேகப்படுறியாடா? என்ன இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டியேடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? என்ன பார்த்து திருடின்னு சொல்லிட்டியேடா. சரிதையும் செஞ்சுட்டு இப்ப அழுவுறியா? உன் கூட பொறுத்தவளை எப்படி சொல்லுவியாடா நீ? விஜி, என்னாச்சு? என்னாச்சு? பாருக்கா, நித்யாவோட நெக்லஸ் நான் திருடிட்டேன்னு சொல்றாங்கா. டேய், என்னடா? ஏய், என்ன பிரகாஷ் இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்ட? விஜி, என்ன நடந்துச்சு? விஜி எதுக்கு அழறா? நீங்களே கேளுங்கப்பா. நித்யாவோட நெக்லஸ் நான் திருடிட்டேன்னு சொல்றான்ப்பா. நான் அப்படி பண்ணுவேனாப்பா? என் மேல பழி சுமத்துறான். கூட பொறுத்தவளை இப்படி அசிங்கப்படுத்தானேப்பா. இப்படி அழுது வேஷம் போட்டா நான் நம்பிடுவேனா? ஒழுங்கு மரியாதை நெக்லஸ் வை. டேய், விஜிதா எடுத்தாலும் உன்னால எப்படிடா உறுதியா சொல்ல முடியும்? நேத்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நித்யா அந்த நெக்லஸ கழட்டி பெட்டுக்கு பக்கத்துல தான் வச்சிருந்திருக்கா. காலையில பார்த்தா காணோம். ரூம் முழுக்க சலட போட்டு தேடியாச்சு. காலையில காஃபி கொண்டு வந்த விஜயக்காவை தவிர வேற யாரும் ரூம்குள்ள வரல. அப்படி இருக்கும்போது விஜயக்கா எடுக்காம வேற எப்படி நெக்லஸ் காணாம போயிருக்கோம்? டேய், நெக்லஸ் காணாம போச்சுன்னா நல்லா தேடி பார்க்கணும். அத விட்டுட்டு விஜய் மேல பழிய சுமத்துற. இவ யாருடா? உன் அக்கா, உன் கூட பிறந்தவ. இவ மேலயே சந்தேகப்படுற? கூட பிறந்தவனா செஞ்ச தப்பு இல்லன்னு ஆயிடுமா? அவளை தவிர வேற யாரும் எடுத்துக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடுக்க சொல்லுக்கா. எங்க மாமனார் கேட்டா என்ன சொல்றது? எங்க வீட்டுல இருக்கவங்க தான் திருடிட்டாங்கன்னு சொன்னா நம்ம குடும்பத்தை காரி துப்ப மாட்டாங்க. இதுக்குதான் இங்க தங்க வேணான்னு சொன்னேன். கேட்டியா நீ? எல்லாம் உன்னால வந்தது. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம நெக்லஸ் வீட்ல இருக்கிறவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. எங்கயாவது மறைவான இடத்துல விழுந்திருக்கோம். நம்ம நல்லா தேடி பாப்போம். இல்லனா விட்டுறலாம். இது எதுக்கு பெருசுபடுத்துறீங்க? லூசா நீ? ரூம் முழுக்க தேடிட்டு தானே கேக்குறோம். 5 லட்சம் ரூபாய் நெக்லஸ். அது அப்படியே விட சொல்றியா? என்னால விட முடியாது. எனக்கு நெக்லஸ் வந்தாகணும். இல்லனா இந்த வீட்டுக்கு போலீஸ் வரும். டேய், அக்கா, என்னடா அக்கா? நீ கூட பிறந்தவன சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. எந்த வீட்டுக்கு போலீஸ் வருமாடா? இந்த வீட்ல உங்க அம்மா அப்பா இருக்காங்க. உன்னை படிக்க வச்ச நான் இருக்கேன். உன் அக்கா மாமா இருக்காங்க. இவங்க எல்லார் மேலயும் நீ போலீஸ்ல புகார் கொடுப்பியா? உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குடா. எனக்கும் தான் அசிங்கமா இருக்கு. ஏன்டா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து பிறந்தோம்னு எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமேல் இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நித்யா, கிளம்பி வா போலாம். கிளம்புன்னு சொல்றேன்ல, வா. டேய் பிரகாஷ், நில்லு பிரகாஷ். நேத்துக்கே போறோம்னு சொன்னேன், கேட்டியா? சாரிண்ணா, நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நித்யா, நீ இப்ப வர போறியா இல்லையா? மா, நீ போமா. போ போ நித்யா. இன்னும் ஏன் நிக்கிற? அசிங்கப்பட்டது போதாதா? வா போலாம். இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது நம்ம. சேகர், என்ன சேகர் இப்படி பேசுறீங்க? அவ பண்ண தப்புக்கு எதுக்காக எங்க எல்லாரையும் தண்டிக்கிறீங்க? நீங்க எப்பவும் போல இந்த வீட்டுக்கு வரணும். ஆமா மாப்பிள்ள, விவரம் கெட்டவன் அவன் கிடக்குறான். அவன் பேசுனதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எப்பவும் போல இருங்க மாப்பிள்ள. அம்மா விஜய், தம்பிய மன்னிச்சிருமா. அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். போங்கப்பா, உயிரோட கொண்டவனை போய் மன்னிக்க சொல்றீங்களா? வாங்க போலாம். விஜய், விஜய், சேகர், விஜய் நில்லு. சேகர், அம்மா விஜய், மாப்பிள நில்லுங்க. மாப்பிள்ள, சேகர் நில்லுங்க. என்னம்மா இது? டேய் பிரகாஷ், நில்லுடா. இப்ப என்னடா நடந்து போச்சு? 3 நாள் இருக்கேன்னு வந்தா அதுக்குள்ள ஏன்டா ஓடுற? ஏன் மிச்சம் இருக்க நாள்ல எல்லாத்தையும் உருவவா? ஏன்டா இப்படி பேசுற? வைர நெக்லஸ்லாம் உன் மாமனாருக்கு பெரிய விஷயமே இல்லடா. ஏங்க, அவன் போனா போட்டு விடுங்க. நித்யா, பாத்தியா நமக்கு கிடைச்ச மரியாதையா? வா.
என்னோட வைர நெக்லஸ்னால தானே இவ்ளோ பிரச்சனையும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நித்யா இப்ப வர போறியா இல்லையா? வர அத்தை, வர நீ. ஹலோ, சொல்லுங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க. எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிருந்தா. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு பிசியோதெரபிஸ்ட் செக்கப் இருக்கு. நீ வந்து அழைச்சிட்டு போக முடியுமா? இன்னைக்கு செக்கப் இருக்கா? ஐயோ, நான் மறந்துட்டேங்க. காலையிலேயே நீங்க ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. சரி, போலாங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு எம்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே. வச்சிட்டுமா? சரிம்மா. சொல்லு லலித். இன்னைக்கு 4 மணிக்கு உங்களை மீட் பண்றதா சொன்ன கிளையண்ட் வினித் சர்மா அவசரமா லண்டன் போறாராம். அதனால மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஓ ஓகே. அடுத்த மீட்டிங் எப்போன்னு சொன்னாங்களா? அவர் சொல்லல, ஆனா நான் கேட்டேன். லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஓ அப்படியா? சரி, நான் ஆபீஸ் வரட்டுமா வினோத்? எதுக்கு? நீ வந்து சேர்றதுக்கும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டே முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வீணா எதுக்கு அலையிற? நாளைக்கு வா, பார்த்துக்கலாம். ஓகே வினோத், பாய். ஓகேம்மா, பாய். மே கம் இன் சார்? யா, கம் இன். வா பிருந்தா. சார், என் ஹஸ்பண்ட 4 மணிக்கு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும். நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். அதுக்கு என்ன, தாராளமா போயிட்டு வா. தேங்க்யூ சார். கிளையண்ட் வினித் சர்மா அவசரமா லண்டன் போறாராம். அதனால மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. நீ வந்து சேர்றதுக்கும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டே முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வீணா எதுக்கு அலையிற? நாளைக்கு வா, பார்த்துக்கலாம். மறந்தே போயிட்டேன் பிருந்தா. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. 10 கோடி ரூபாய் பிசினஸ். லலிதா இருக்க வேண்டியது, பட் அவ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டா. வரத்துக்கு லேட் ஆகும்னு உன்னதான் வச்சுக்கலான் இருக்கேன். லலிதா இருக்க வேண்டியது, பட் அவ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டா. வரத்துக்கு லேட் ஆகும்னு உன்னதான் வச்சுக்கலான் இருக்கேன். மீட்டிங்க்கு சப்போர்ட்டுக்கு ஒன்று வச்சுக்கலான் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு கிளைண்ட் லண்டன் போறாரு. திரும்பவும் அடுத்த மீட்டிங்க்கு 1 மாசம் ஆகும். 10 கோடி ரூபாய் பிசினஸ். அதான் யோசிக்கிறேன். சரி, பரவாயில்ல விடு. பணத்தை விட மனுஷங்க தானே முக்கியம். நீ கிளம்பு பிருந்தா, மீட்டிங் கேன்சல் பண்ணிக்கலாம். பிருந்தா, இன்னும் நிக்கிற? கிளம்பு. இங்க பார், முதல்ல ஹஸ்பண்ட் தான் முக்கியம். மீட்டிங்லாம் அப்புறம் தான். நீ போ பிருந்தா. சாரி சார், நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் உங்க கூடவே வந்துருவேன். ஹே பிருந்தா, நான் சத்தியமா தப்பா எடுத்துக்கவே இல்லை. இங்க பார், 10 கோடி ரூபாய் தானே, பரவாயில்ல. இந்த லாஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எப்படி இருந்தாலும் நமக்கு 50 கோடி 100 கோடின்னு பிசினஸ் வராமையா போயிரும். அப்ப பாத்துக்கலாம். நீ கிளம்பு. முதல்ல நீ போய் சந்தான சாரை பாரு. தேங்க்யூ சார். ஓகே. இன்னைக்கு நைட்டு கிளைண்ட் லண்டன் போறாரு. திரும்பவும் அடுத்த மீட்டிங்க்கு 1 மாசம் ஆகும். 10 கோடி ரூபாய் பிசினஸ். அதான் யோசிக்கிறேன். சொல்லு பிருந்தா, கிளம்பிட்டியா? இல்லங்க. ஏன் இல்லங்கற? டைம் ஆயிடுச்சுல. எங்க வர சண்டே பிசியோதெரபிஸ்ட் போய் பாத்துக்கலாமா? ஏன், என்னாச்சு? இன்னைக்கு
4 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. 10 கோடி ரூபாய் பிசினஸ். நான் மேனேஜருங்கிறதுனால கண்டிப்பா நானும் மீட்டிங்ல இருந்தாகணும். அதான் சண்டே அன்னைக்கு போலாமான்னு கேட்டேன். எங்க எம்டி பிசினஸ் விட சந்தானம் தான் முக்கியம்னு என்ன போக சொல்லி பெர்மிஷனும் கொடுத்துட்டாரு. 10 கோடி ரூபாய் பிசினஸை விட நம்மள மதிக்கிறாரு. அது அவரோட பெருந்தன்மை. பதிலுக்கு நாம நம்மளோட பெருந்தன்மையை காட்ட வேண்டாமா? கரெக்ட் தான் பிருந்தா. வினோத் நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பதிலுக்கு நம்மளால பணமா கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வாய்ப்புகள் மூலமா தான் ஏதாவது நம்ம அவருக்கு பண்ண முடியும். அதனால நீ மீட்டிங் அட்டென்ட் பண்ணு. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். தேங்க்ஸுங்க. ஏய், இதுக்கெல்லாம் போய் நீ ஏன் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? சரி, நான் போனை வச்சிடறேன். என்ன பிருந்தா திரும்பவும் வர? சரி, கேஷ் ஏதாவது தேவையா? கேஷியர் கிட்ட சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். நானும் உங்களோட மீட்டிங்ல இருக்கணும் தான் சார் வந்தேன். தேங்க்யூ பிருந்தா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? இது என்னோட டியூட்டி தானே. அப்போ ஹஸ்பண்டுடைய செக்கப் என்னாச்சு? சந்தானம் எதுவும் சொல்ல மாட்டாரா? அவர் எதுவும் சொல்ல மாட்டார் சார். செக்கப் சண்டே அன்னைக்கு பாத்துக்கலான்னு நாங்க 2 பேரும் டிசைட் பண்ணிருக்கோம். சந்தானத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி, நாம இப்போ போற மீட்டிங்க்கு தேவையான ஃபைல்லாம் எடுத்து வை. நான் வரேன். ஓகே சார். எனக்கு நெக்லஸ் வந்தாகணும். இல்லனா இந்த வீட்டுக்கு போலீஸ் வரும். ஏன்டா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து பிறந்தோம்னு எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமேல் இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நித்யா, கிளம்பி வா போலாம். 3 நாள் இருக்கேன்னு வந்தா அதுக்குள்ள ஏன்டா ஓடுற? ஏன் மிச்சம் இருக்கிற நாள்ல எல்லாத்தையும் உருவவா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க முரளி. மேடம் இதில் ஒரு கொடுங்க, சைன் பண்றேன். மேடம் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. நீங்க படிச்சிட்டீங்களா முரளி? போதும், நான் சைன் பண்றேன். இல்லை மேடம், லோன் சம்பந்தமான ஃபைல்னா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்க்கணும்னு நீங்க தானே மேடம் சொல்லியிருக்கீங்க. நான் பார்த்துட்டேன். நீங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணிடலாம் மேடம். இல்ல முரளி, என்னால இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. எனக்கு மனசு சரியில்லை. நான் அப்புறமா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றேன். என்னாச்சு மேடம்? ஏன் இப்போ அப்செட்டா இருக்கீங்க? பிரகாஷால எங்க வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துடுச்சு முரளி. அதான் சொல்லிட்டீங்களே, வீட்டில் இருக்க பிடிக்காம ஹோட்டலில் போய் தங்க போறான்னு சொன்னீங்களே. அப்படி ஹோட்டல்ல தங்கி இருந்தாலும் நல்லதா இருந்திருக்கும்னு இப்போ எனக்கு தோணுது. அப்படின்னா பிரகாஷ் ஹோட்டல்ல தங்கலையா? தங்கல. அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது வீட்ல. நித்யா ஒரு வைர நெக்லஸ் போட்டிருந்தா. அது ரொம்ப அழகா இருக்குன்னு விஜய் சொல்லியிருக்கா. நீங்க போட்டாலும் அழகா இருக்கும்னு விஜய் கழுத்துல நித்யா போட்டு விட்டுருக்கா. நீங்களே வச்சுக்கோங்கன்னு வேற சொல்லியிருக்கா. அத சேகர் பார்த்துட்டு இது நமக்கு வேணா திருப்பி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. விஜயும் அத திருப்பி கொடுத்துருக்கா. இதுல என்ன மேடம் பிரச்சனை இருக்கு? நெக்லஸ் தான் நித்யா கிட்ட போயிடுச்சே. இதுக்கு ஏன் பிரகாஷ் பிரச்சனை பண்றான்? ஷோ, அதுலதானே பிரச்சனையே முரளி. இப்போ அந்த நெக்லஸ் காணாம போயிருச்சு. என்னது? நெக்லஸே காணுமா? எப்படி காணாம போச்சு? அதான் தெரியல. ஆனா விஜிதா அதை எடுத்து வச்சுட்டு இல்லன்னு சொல்றான்னு அவ மேல பழி போடுறதும் இல்லாம அவளை திருடின்னு வேற சொல்லிட்டான். அடப்பாவி, கூட பிறந்தவங்க மேல சந்தேகப்பட்டதே தப்பு. இதுல திருடின்னு வேற சொல்லியிருக்கான். மனசாட்சிங்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது. இல்லனா கூட பிறந்தவ மேலேயே இப்படி ஒரு பழைய போட்டிருப்பானா? விஜய் எல்லாம் மனசறிஞ்சு சாபம் விட்டானா? அவன் நல்லா இருப்பானா? பிரகாஷ பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவன், எல்லாரையும் விட சின்ன பையன். தெரியாம பண்றான்னு மன்னிச்சு விட்டுருங்க மேடம். கூட பிறந்தவன் மாதிரியா பேசுறான்?
இதே நித்யா சொல்லியிருந்தா கூட பெருசா எடுத்திருக்க தேவையில்லை. ஏன்னா அவளுக்கு எங்க குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவளே எங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த நெக்லஸ் கண்டிப்பா காணாம தான் போயிருக்கு, அதை யாரும் எடுக்கலன்னு உறுதியா சொல்றா. ஆனா இந்த பிரகாஷ் தான் விஜிதா அதை திருடி இருக்கான்னு அவன் மேல பழிய சுமத்துறான். விடுங்க மேடம், பிரகாஷ் நினைச்சு கோவப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் அவனை நினைச்சா எனக்கு கோவமா வருது. என்னால முடியல முரளி. விஜயும் சேகரும் அவமானத்துல எவ்வளவு கூனி குறுக்கி போனாங்க தெரியுமா? கூட பிறந்தவளை திருடின்னு சொன்னதும் இல்லாம போலீஸ்ல புடிச்சு தரேன்னு சொன்னதை கேட்ட உடனே விஜய் எவ்வளவு துடிச்சு போயிட்டா தெரியுமா? இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு விஜயும் சேகரும் கிளம்பி போயிட்டாங்க. என்னால அவங்கள சமாதானமே படுத்த முடியல. தப்பு பண்ணது அவன், தண்டனை அனுபவிக்கிறது நாங்க. இப்படி எல்லாரோட மனசையும் காயப்படுத்திட்டு நித்யாவை கூட்டிட்டு அவன் போயிட்டான். இப்ப வேதனைய நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஃபீல் பண்ணாதீங்க மேடம். பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியம்னு பிரகாஷ் உணரும் போது எல்லாம் சரியாயிடும். தம்பி தானே பேசினான்னு நினைச்சு மன்னிச்சு மறந்துருங்க. எங்களுக்கு மூத்தவன அவன் பிறந்து எங்க குடும்பம் அவனை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை கடைசியா பிறந்து தொலைச்சான். அதுக்கு நான் அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் கூட நினைச்சேன் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் உங்க குடும்பத்தை காப்பாத்துவான்னு. அவன் தலையெடுத்ததுக்கு அப்புறமும் குடும்ப சுமையை நீங்க தான் சுமக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கும் போதுதான் எனக்கே வருத்தமா இருக்கு. நான் எதையுமே சுமையாவோ பாரமாவோ நினைச்சு பண்ணதே இல்ல. எல்லாமே விருப்பப்பட்டுதான் பண்றேன் முரளி. ஆனா இப்பவும் சொல்றேன் முரளி, மறுபடியும் என் தம்பி என் முன்னாடி வந்து நிப்பா. அப்பவும் அவனையும் அவனோட குடும்பத்தையும் நான் தான் காப்பாத்த வேண்டி வரும். அப்ப கூட தம்பி குடும்பத்தை காப்பாத்துவேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த மனசை உங்க தம்பி கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்குவான். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் ஃபைலை படிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க. நான் வரேன். என்ன மாப்ள அதுக்குள்ள வந்துட்டீங்க? நான் தான் ஒரு 3 நாளாவது அம்மா பக்கத்துல இருந்து அவங்கள கவனிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன்ல. ஏன் மாப்ள அமைதியா இருக்கீங்க? நான் சொல்லித்தான் நினைச்சேன். நான் 3 நாள்னு சொன்னா நீங்க ஒரு வாரம்ல இருந்துட்டு வந்திருக்கணும். நித்யா, நீ ஏதாவது சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டே அவரை? ஐயோ, நான் எதுவும் சொல்லலப்பா. இவர்தான் உடனே போலான்னு என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. உடனே திரும்ப வேண்டிய அவசரம் என்ன வந்துச்சு? 2 பேருமே இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நித்யா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா. என்ன பிரச்சனையா? என்ன? அது வந்து மாமா, இல்ல நைட்டு தூங்கும் போது நெக்லஸ கழட்டி வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா காணோம். அதான். யாரு காஃபி கொண்டு வந்தது? விஜய் அண்ணி தான் கொண்டு வந்தாங்க. என்னால விட முடியாது. எனக்கு நெக்லஸ் வந்தாகணும். இல்லனா இந்த வீட்டுக்கு போலீஸ் வரும். டேய், இதுக்கு மேலேயும் அங்க எப்படி மாமா இருக்க முடியும்? அதனாலதான் உடனே திரும்பிட்டோம். நான் பண்ணதுல என்ன மாமா தப்பு இருக்கு? தப்புதான் மாப்ள. நீங்க பண்ணது பெரிய தப்பு. கூட பிறந்தவ மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டு வந்திருக்கீங்களே. இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்துச்சு? மாமா, நான் அபாண்டமாலாம் பழிய போடல. எங்க வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போது விஜயக்கா தான் எடுத்தாங்கன்னு நான் உறுதியா ஏன் சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. நெக்லஸ் மேல ஆசைப்பட்டாங்கங்கறத மட்டும் வச்சு சொல்லல. அவங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் சுஜாதா கிட்ட பணம் கேட்க தான் வருவாங்க. கூட பிறந்தவன் உறவு வேணுங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருந்திருந்தா
இப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. எங்களை விட அவங்களுக்கு நகை தான் பெருசா போச்சு. அப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவையே இல்ல அத்தை.